அவர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. நான் மலேசியாவிலிருந்து ஜோதி நாராயணன். நீங்கள் இணைந்திருப்பது உங்களுக்கான நேரம். இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்பில் நாம் இணைந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து இனி ஒரு விதி செய்வோம் என்ற நிகழ்ச்சியிலிருந்து நிச்சயமாக பல வாரங்களாக பல மாதங்களாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். விதியை எப்படி மாற்றி அமைக்கலாம், விதி என்றால் என்ன, விதி எப்படி உருவாகிறது, யாரு உருவாக்குறா, நம்மளோட எண்ணம், சொல், செயல், வார்த்தை எப்படி நம்ம விதியை உருவாக்குனுச்சு, நம்ம வலி வேதனைகள் எதனால உருவாகிறது என்று இது எல்லாமே நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில விதி உருவாக்குறோம் என்று சொன்னோம் இல்லையா, அதுல இருந்து பல சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு பல விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்க பல தலைப்புல. அதனால நீங்க நிச்சயமா பல தெளிவுகள் தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லைங்களா. அப்ப நம்ம இந்த தகவல்கள் எல்லாம் கிடைச்ச பிறகு நம்ம வாழ்க்கையில பல தெளிவுகளும் கிடைச்சிருக்கும் என்று நம்புறேன். அதனாலதான் வாரம் வாரம் நம்ம இன்னும் இந்த தலைப்பை வைத்துக் கொண்டே பேசிக்கொண்டு இருக்கோம். விதியை எப்படி மாற்றி அமைப்பது, விதி என்பது யாரு கையில இருக்கு, கடவுள் உருவாக்குனாரு என்று சொல்றோம். சிலவங்க தன்வினை தன்னை சுடம் என்று சொல்றாங்க. அப்ப தன்வினை தன்னை சுடுமா, கடவுள் உருவாக்குறாரா? அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்காச்சும் ஏதாச்சும் கெட்ட காரியம் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அவன் செஞ்ச பாவம் என்னமோ அதான் அனுபவிக்கிறான் என்று சொல்லுவாங்க. உயர்ந்தவங்க பணக்காரவங்களுக்கு ஏதாச்சும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும், போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சானோ இப்ப அனுபவிக்கிறான், இல்ல போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சானோ அத அனுபவிக்கிறான். அப்ப விதி யாரு உருவாக்குறா? இறைவன் உருவாக்கவில்லை. விதி என்பது நாம் தான். என்னோட விதி நான் தான் உருவாக்குறேன். என்கிட்ட எவ்வளவு புரிந்துணர்வு இருக்கோ அதற்கு தகுந்தாப்புல என் விதியை நான் உருவாக்குறேன். இப்படின்னு நிச்சயமா நீங்க நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டு இருப்பவங்க எல்லாமே. அப்ப நம்ம அதனால நம்ம என்ன செய்வோம், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவரும் என்னையும் சேர்த்து நம்ம இனிமேல சரி விதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், என் கையில தான் இருக்கு என் விதியை மாத்தி அமைப்பதுக்கு, என் விதியை நன்றாக ஆக்குறதுக்கு, என் வாழ்க்கையை எல்லாம் சந்தோஷமும் நிறைந்து எல்லாம் செல்வமும் நிறைந்து நீடோடி நான் வாழணும்னா என் கையில தான் இருக்குது. அதனால வாங்க நம்ம வாழ்க்கைய சதா சந்தோஷமாக அமைதி நிறைந்ததாக, அதாவது பிரச்சனைக்கு நடுவுல எப்படி அமைதியாக வாழ்வது அதை நான் மாத்தி அமைச்சுக்கலாம் இல்லையா. அப்ப எப்படி என் சுத்திலும் உள்ளவர்கள் நான் அன்பா இருக்கிறது, எப்படி நான் அன்பா உள்ளவர்கள் கூட என் சுத்திலும் உருவாக்குறது, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். அதனாலதான் வாரம் வாரம் இந்த கிளாஸ் நம்ம இன்னும் பேசிக்கொண்டே இருப்போம். நிச்சயம் நீங்க நன்மை அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதே போலதான் இன்னைக்கும் இதே தலைப்புல இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்புல எப்படி அன்பின் அடிப்படையில, எப்படி அன்பின் சக்தினால நம் விதியை மாத்தி அமைக்கலாம், அதாவது நன்றாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை அன்பால மாத்தி அமைக்கலாம். ஆங்க, நம்ம இன்னைக்கு ஒன்னும் அன்பின் மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அன்பு எப்படிப்பட்டது, ஏன்னா அன்பே சிவம் என்று சொல்றாங்க. அன்பு எங்க இருக்கிறதோ அன்பை பத்தி தான். ரொம்ப அன்பு, எல்லாத்துக்கும் அன்பு வேணும். மிருகத்துக்கு அன்பு வேணும், இயற்கைக்கு அன்பு கொடுக்கணும், சுயத்துக்கு அன்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் அன்பு கொடுக்கணும். அன்பு இருக்கும் போதுதான் நம்மளுக்கு மனசு நல்லா இருக்கு. இந்த அன்புக்காகத்தானே நிறைய பிரச்சனையே வருது. அப்ப இன்னைக்கு அன்பை பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்க போறோம். அன்புனா நான் அன்பை எப்படி அன்பு வேலை செய்யும், அன்பை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுக்கு என்று நான் பேசுறதுக்கு முன்ன அன்பின் வார்த்தையை பாருங்க. இந்த கிளாஸ் கொடுக்கும் போது அன்பு தமிழ்ல எப்படி எல்லாம் நம்ம வர்ணிப்போம். அன்பை பாருங்க, இந்த வார்த்தை அன்பு தான். ஆனா இந்த அன்பை பத்தி எத்தனை வாக்கியங்கள் இருக்கு தெரியுங்களா? அன்புன்னும் போது எத்தனை வாக்கியம்? அன்பு, காதல், நேசம், பாசம், பிரியம், ஆசை, அப்புறம் இரக்கம். அப்ப இந்த அன்பு ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா அது வெளியே வரும்போது, அது நம்ம காட்டும் போது அது இந்த மாதிரி வார்த்தைகளா வருது. சரி, இந்த வார்த்தையெல்லாம் இந்த உணர்வை எப்பெல்லாம் பாய்ப்போம்? நம்ம ஏழைகளுக்கு தேவைப்படுறவங்களுக்கு பாய்க்கும் போது, ஏழைகளுக்கு அதாவது ரொம்ப அவங்களுக்கு எல்லாம் பண வசதி இல்ல, அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இரக்கம் காட்டுவோம். ஐயோ பாவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இரக்கம். அன்பு படிக்க தெரியாதவங்களுக்கு, அதாவது அவங்க கிட்ட பலம் குறைவா இருக்கிறவங்களுக்கு, ஆரோக்கியம் குறைவா இருக்கிறவங்கள்ட்ட என்ன காட்டுவோம்? கருணை என்று சொல்லுவோம். நம்ம அன்பை
அப்புறம் குழந்தைகள் தாய்மார்கள்கிட்டயோ, குழந்தைகள் தந்தைமார்கிட்டயோ, அதாவது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள அன்பு, பாசம், நண்பர்கிட்ட இருக்கிற நட்பு, நேசம். அதாவது வேலைக்காரர்கள் தன்னோட எஜமான கிட்ட காட்டுவது, வேலைக்காரர்கள் பாஸா இருக்கலாம், வேலைக்காரர் தன் எஜமான்ட்டு காட்டுவது விசுவாசம், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, நாட்டுக்கு சொல்லுவாங்க. நாட்டு மேலயும் மொழி மேலயும் காட்டுறது அபிமானம். கணவன் மனைவி மேல காட்டுறது, காதலன் காதலி மேல காட்டுறது காதல், கடவுள் மேல கட்டுறது பக்தி. சோ பாருங்க, நம்ம அன்பை காட்டுறதுக்கு அன்புன்னு ஒரே வார்த்தை தான். அந்த வெளிக்காட்டும் போது, அந்த அன்பு வெளிக்காட்டும் போது இத்தனை 10க்கு மேல ஒரு முறை இருக்கு. அது உணர்வுபூர்வமா நம்ம காட்டும் போது அது நேசமாக, பாசமாக, பிரியமாக, ஆசையாக, கருணையாக நம்ம உணர்வு வெளியே காட்டுறோம். ஆனா வார்த்தை என்பது அன்பு தான். இத்தனை இருக்கா வார்த்தைகள் உணர்வை காட்டுவதுக்குன்னு. எனக்கே எவ்வளவு அழகான வார்த்தைகள், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த உணர்வுகளை பார்த்துங்க, அந்த உணர்வுக்கு பேரு கொடுத்திருக்காங்க அன்புன்னு. இப்ப இந்த அன்பெல்லாம் மிகவும் அற்புதமானது. அன்பே சிவம் என்று சொல்றாங்க. இந்த அன்பு மிகவும் அழகானது, மிக அற்புதமான ஒரு உணர்வு. எல்லாருக்கும் இந்த உலகத்துல தேவைப்படுறது சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த உலகத்துல அது பஞ்ச தத்துவமா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், மின்ன கூட்டுக்காரங்களா இருக்கலாம், காடி ஓட்டும் போது பக்கத்து காடிக்காரங்களா இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்ன தேவை? அன்பு தேவை. அன்பு இருந்தா, அன்பை பார்த்து என்னத்துமா சொல்லுவாங்க ஒரு ஸ்லோகன், அன்பு சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாக ஆக்குவது அன்பா. அப்ப இந்த அன்பு இருந்துச்சுன்னா மாறாதவங்க கூட மாறிடுவாங்க. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்க எல்லாம் செழிப்பும் இருக்குமா அன்பு இருக்கும் போது. அன்புனால மாத்த முடியாது ஒண்ணுமே இல்லை. அன்பே சிவம் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்ப அன்பு ஒரு அற்புதமான ஒரு உணர்வு. இந்த உணர்வு மூலமாக உண்மையான அன்பா இருக்கும் போது அதோட உணர்வே நம்மளுக்கு ஒரு குஷி, நம்மளுக்கு ஒரு ஆனந்தம், நம்ம வாழ்க்கையில பல நம்பிக்கைகள் வர்ற மாதிரி இந்த அன்பு நம்மளுக்கு அவ்வளவு உயர்வானவர்களா ஆக்கும், நல்ல பண்புகளை உள்ளவர்களாக ஆக்கும். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் எந்த விஷயம் எல்லாம் நம்ம அன்போடு நடந்துக்கிறோமோ, அன்போடு நம்ம பழகிறோமோ, அன்போடு நம்ம பேசும் போது அதோட பிரதிபலன், அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது மனப்பூர்வமா நம்ம முழுசா மன நிறைவோடு செய்து அது நம்ம செய்யறவங்களுக்கும் குஷி கொடுக்கும், பெறவங்களுக்கும் அதுல ஒரு ஆனந்தம் வரும். யோசிச்சு பாக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. சரிதானே? நீங்க எல்லாரும் அனுபவம் செஞ்சிருப்பீங்க இத. அப்ப அன்பு என்பது இந்த சரீர கண்களால் பார்க்கக்கூடிய ஒன்று இல்லை, இது உணரக்கூடியது. எப்படி சரீர கண்ணால் பார்க்கலாம்? உங்க முகம் மலர்ந்திருக்கும், உங்க கண்கள் புன்னகை புரியும், உங்க வாயிலிருந்து ஒரு புன்னகை, உதட்டுல இருந்து வர வார்த்தைகள் இனிமையாக இருக்கும், மரியாதைக்குரியவதா இருக்கும், மதிப்பளிப்பதாக இருப்போம். இப்ப நம்ம அன்பை வச்சிருக்க கூடாது. நம்ம அன்பை எங்க காட்டிட்டா அவங்க நம்மள மதிக்காம போயிடுவாங்களோன்னு அப்படி இல்லை. அன்பு இருந்தா அது காட்ட வேண்டும், அது வெளிக்காட்ட வேண்டும். அப்புறம் பார்ப்போம் எப்படி அன்பை வெளிக்காட்டுறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பார்ப்போம்னா, அன்பு 2 விதமான அன்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 விதமான இருக்கு. சொன்ன மாதிரி 10 அதை வெளியே காட்டுவதில் பல விதமா இருக்கும். இந்த அன்பு 2 விதம். ஒண்ணு சரீர அன்பு, அதாவது வெளிப்புறமான அன்பு. 2வது உண்மையான அன்பு. சரீர அன்பு அதாவது வெளிப்புறமான அன்பு அது சுயநலம் உள்ளது. அது பொருட்கள், பணங்கள் இல்ல ஜட பொருள்கள் மேல் உள்ள அன்பு. நம்மளுக்கு இந்த வேணும், இது இருந்தா நீங்க எனக்கு அன்பு காட்டுவீங்க, இது கொடுக்கலன்னா எனக்கு அன்பு காட்ட மாட்டீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஜட பொருட்கள் மேலேயும் சுயநலம் உள்ள அன்பு ஒரு வெளிப்புறமான சரீர அன்பு. இந்த மாதிரி இந்த அன்பு பின்னால நீங்க போனீங்கன்னா அங்க நிறைய சோகம், வேதனை, வலி இதெல்லாம் வரும். அடுத்தது உண்மையான அன்பு. இந்த அன்புக்கு எதிர்பார்ப்பு என்பது இல்லை. இதுக்கு இந்த உண்மையான அன்பு மூலமாக நம்ம வேதனை படமாட்டோம். இந்த உண்மையான அன்புக்கு நிபந்தனை இருக்காது, கண்டிஷன் இருக்காது. அது அன்கண்டிஷனல். நிபந்தனை போட மாட்டோம், நீ இப்படி இருந்தா தான் இப்படி ஏத்துக்குவேன், நீ இப்படித்தான் இருக்கணும்னு அல்ல, நம்ம கண்டிஷன் போட மாட்டோம். அது நம்மள உண்மையான அன்பு நம்மள புரிஞ்சுக்கலாம், மற்றவங்களையும் புரிஞ்சுக்க முடியும்.
இது ஆழமான ஒரு பொக்கிஷம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். நம்ம எல்லாத்தையும் நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளையும் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்றதுதான். இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் யோசிச்சு உட்கார்ந்து ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்மையான அன்பு. அப்ப உண்மையான அன்பு நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும், மத்தவங்கள பத்தி நம்ம புரிஞ்சு அதே மாதிரி நடந்து கொள்வது, சிந்திப்பது, பேசுவது, இப்படித்தான் அன்பு. சோ இந்த அன்பை பத்தி ஒண்ணும் தெரிஞ்சுக்கிறதுனா, அதுக்கு முன்ன இந்த உலகத்திலேயே அன்பு நம்ம யாரு மேல காட்டணும்? கடவுள் மேலயா, பெற்றோர்கள் மேலயா, நண்பர்கள் மேலயா, சுயத்து மேலயா? யாரு மேல நம்மளுக்கு அதிகமான அன்பு இருக்கணும்? இவர்கள் மேல அன்பு வச்சா நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அது யாரு? இந்த கேள்வியோட நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. அன்பு பாருங்க, அன்பு இருக்கும் போது ஒற்றுமை வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ சொன்ன மாதிரி சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாக ஆக்கும். இது அன்புக்குள்ள ஒரு பெரிய ஒரு புகழ். யாரை வேணாலும் மாத்தோம். தவறான அன்பு வைக்கும் போது தவறான வழியில போவோம். உண்மையான அன்பு வைக்கும் போது சத்தியமான வழியில அந்த நபரையோ கொண்டு போவோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எது உண்மையான அன்பு, எது சரீர அன்பு இல்ல வெளிப்புற அன்பு? இந்த அன்பு எதிர்பார்க்கும் என்று சொன்னோன்னு இந்த ஒரு பாடல் ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டுன்னா, பக்கத்து வீட்டு அம்புஜத்தை பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்காரு இத வாங்கி தந்தாரு, அதை வாங்கி தந்தாரு, இத வாங்கி தந்தாரு, நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க என்று அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதாவது இதை எதிர்பார்க்கிற அன்பு. பக்கத்து வீட்டுல ஏதாச்சும் இருந்தா நம்ம கணவரோ இல்ல அம்மாவோ அப்பாவோ சகோதரனோ சகோதரியோ எதிர்பார்க்கிற வெளிப்புறமான அன்பு இருந்துச்சுன்னா, அவங்க நம்மளுக்கு இது வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும், நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்கணும், நம்ம எது கேட்டாலும் கொடுத்துடணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களால முடியலன்னாலும் கஷ்டப்பட்டாச்சும் கொடுத்துடணும். இதுதான் வெளிப்புறமான அன்பு. இது எதிர்பார்க்கிற அன்பு. கொடுக்கலன்னா அவங்க என்ன சொல்லுவோம், உங்களுக்கு என் மேல அன்பே இல்ல, நீங்க என்னை கவனிக்கவே மாட்டீங்க, நீங்க என்னை வெறுக்கிறீங்க என்று இந்த மாதிரி ஒரு கடினமான வார்த்தையில பேசுவாங்க. இது இந்த பொருட்கள் மேல இருக்கிற அன்பு. வீடு வேணும், வாசல் வேணும், எங்க அப்பாட்ட இவ்வளவு வீடு இருக்கு, எங்க அப்பா இப்படிப்பட்டவர், எங்க அம்மா இவ்வளவு பெரிய வேலை செய்யறாங்க, இப்படிலாம் இருந்தாதான் அவங்க மேல அன்பு வரும். ஏதாச்சும் குடுக்கல் வாங்கல், நான் கொடுக்குறேன் நீங்க வாங்குறீங்க, அது அன்பு. இதுல இந்த அன்புல கண்டிஷன் இருக்கும். இப்படித்தான் நீங்க இருக்கணும், இப்படி இருந்தா நான் உன்னை ஏத்துக்குவேன், இப்படி நீ இல்லைன்னா நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன், என்னைய நீ இப்படி பாத்துக்கணும், நீ என்னை இப்படி பாத்துக்கலன்னா எனக்கு நீ வேண்டாம். அப்ப இதுல இந்த வெளிப்புறமான கிராஸ் அன்பு நம்மள்ட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. அதுல நம்ம நிபந்தனை போடுறோம், இப்படித்தான் இருக்கணும்னு ஒண்ணு நிபந்தனை இருக்கிறது. அதுக்கப்புறம் பணத்து சம்பந்தப்பட்டது. அதாவது நீங்கெல்லாம் எனக்கு இவ்வளவு வாங்கி தரணும், இது எனக்கு கொடுக்கணும். இப்ப உள்ள பிள்ளைங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் தெரியுங்களா, பிள்ளைங்கள எல்லாம் இப்ப அடிக்க கூடாதுன்றாங்க. அடிச்சா என்ன செய்யறாங்க, நீங்க என்னை நேசிக்கல, அம்மா அப்பாவை பார்த்து உங்களுக்கு என் மேல அன்பே இல்ல, அதனாலதான் என்னை அடிக்கிறீங்க, உங்களுக்கு என் மேல அன்பே இல்ல, எனக்கு அதனாலதான் எனக்கு இதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்க. பாருங்க அவங்க அம்மா எல்லாம் அவங்க அப்பா எல்லாம் பாருங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க. நவரோட ஃப்ரெண்டு எங்க கேட்டேன் ஞாபகம் எல்லாம் ஒரு வாட்டி கேட்டிருக்கேன். அவங்க மகன் என்ன சொன்னாரா, அம்மா பாருங்க என்னோட ஃப்ரெண்டோட அம்மா எல்லாம் வேலை செய்யறாங்க, அதனால என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அவங்க என்ன வேணுமோ அவங்க அம்மா வாங்கி தராங்க, அதனால நீங்களும் வேலைக்கு போங்க, அப்பதான் நான் கேட்டதெல்லாம் எனக்கு வேணும்தெல்லாம் நீங்க வாங்கி தர முடியும் என்று. அங்கேயும் ஒரு கண்டிஷன். அதாவது அவங்க அம்மா கொடுத்தாதான் அன்பு. அதாவது ஒரு பழமொழி கேட்டிருக்கேன், சினிமாலதான். அம்மா கொண்டு வந்தாலும் கொண்டு வராத்தியும் தாய்தான், கொண்டு வந்தால்தான் தந்தை என்று இந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. அப்ப அன்பு குடுக்கல் வாங்கல் அன்பு அது உண்மையான அன்பு இல்ல, அது வெளிப்புறமான அன்பு, எதிர்பார்க்கிற அன்பு. இந்த வெளிப்புறமான அன்புல பயம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், அங்க சந்தேகம் வரும், பொறாமை வரும், பழி வாங்குற எண்ணம் கூட வரும். இப்ப பாருங்க, நம்ம ஒருத்தரை அம்மா அப்பா மகன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. அப்ப அவருக்கு ரொம்ப ஒரு பொருள் தேவை, இவங்க கிட்ட பணம் இல்லை, என்ன செய்வாங்க, தவறு செய்ய ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, லஞ்சம் வாங்குறது, அப்புறம் வேற ஏதாச்சும் தவறான வழியில போறது. ஏன், இன்னொரு நபரின் ஆசையை, அவர்களுக்கு வேண்டிய பொருளை நிறைவேற்றுறதுக்காக. அப்ப இது உண்மையான அன்புங்களா? ஒரு தவறா போய்தான் ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கணும்னா இது உண்மையான அன்பு இல்ல. அப்ப உண்மையான அன்பு என்ன? உண்மையான அன்புனா அதுல எதிர்பார்ப்பு என்பது இல்லை.
உண்மையான அன்பு நம்ம ஏத்துக்கொள்ளும். உண்மையான அன்பு யாருக்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கொள்றது. அன்பு மன்னிக்கும், அன்பு ஏற்றுக்கொள்ளும். அன்புனால நம்மனால வளைந்து கொடுக்க முடியும். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல அந்த நபரை சரியான வழியில் கொண்டு போகலாம். அன்பு என்பது, இந்த அன்பு இருக்கும் போது நம்ம நம்ம வாழ்க்கை காலியா இருக்காது. இந்த இதயம் காலியாக இருக்காது. ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரி இருக்காது. அந்த வெளிப்புறமான சுயநலம் உள்ள அன்பு என்ன செய்யும், சில நேரத்துல இந்த இதயம் காலியாயிரும். என்னமோ எங்கேயோ குறைவா இருக்கே, என்னமோ தொலைச்ச மாதிரி, ஒண்ணுமே இல்லாத மாதிரி, நம்ம சுத்திலும் யாரும் இல்லாத மாதிரி, தனியா இருக்கிற மாதிரி, யாராச்சும் நம்ம மேல அன்பு செலுத்த மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் வர்றதுனால நம்ம தவறான வழியில போய் அன்பை தேடுவோம். இங்கதான் இந்த அன்புக்காக ஏங்குற பிள்ளைங்க, இந்த அனாதை பிள்ளைங்களாம் அன்புக்காக ஏங்குறாங்க இல்லையா? அப்ப அன்னைக்கு நம்ம இந்த அனாதை இல்லத்துக்கு போகணும். அங்க அனாதை இல்லத்துல உள்ள பொம்பளை பிள்ளைங்க எல்லாம், ஆம்பளை பையனுங்களும் சரி, அவங்க எல்லாம் அன்புக்கு ஏங்குறவங்க இல்லையா? அப்ப யாராச்சும் ஒரு ஆள் தற்காலிகமாக போலியான அன்பு காட்டுனா கூட அவங்க எல்லாம் ஏமாந்து போய் அது உண்மையான அன்புன்னு நினைச்சு அவங்க பல வழியில தவறா போயிருக்காங்க, தப்பு செய்யறாங்க. ஏன்னா அன்புக்காக தன்னையே அர்ப்பணிக்கலாம். பாருங்க, இந்த அன்பு தன்னை மத்தவங்களுக்காக அழிக்கவும் செய்யும், மத்தவங்களை வாழ வைக்கவும் செய்யும். இந்த அன்புனால வாழலாம், இந்த அன்புனால சாகலாம். அப்ப எதை எது உண்மையான அன்பு? வாழ்வது தானே உண்மையான அன்பு. அப்ப இந்த உண்மையான அன்பு ஒரு நபரை உயர்வுக்கு கொண்டு வரும், அந்த நபரை வெற்றி நடை போட வைக்கும். நம்ம சொல்லலாம், அதாவது இப்பெல்லாம் அடிச்சா கோச்சிக்கிறாங்க எல்லாரும். அதாவது யாராச்சும் நம்ம தப்ப சுட்டி காட்டினாவோ இல்ல தப்புக்கு தண்டனை கொடுத்தாலோ, இப்ப பிள்ளைங்களை என்ன செய்யுங்க, போலீஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. என்னன்னு, எங்க அம்மா எங்களை அடிக்கிறாங்க, எங்க பெற்றோர்ல எங்களை ஏசுறாங்க, டீச்சர் அடிக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. சரி, ரொம்ப அடிச்சா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான். ஆனா கொஞ்சம் இவங்க நம்ம செய்யற தவறுக்கு சுட்டி காட்டக்கூடாது, திருத்த கூடாதுன்னா அதுக்கு பேர் அன்பு இல்லை. பாருங்க, இறை அன்பு கூட என்ன செய்யுது, இறை அன்பும் தண்டிக்குது. அப்ப அன்புனா என்னன்னா, அங்க அவங்க மேல கருணையும் இருக்கணும், அவங்கள அரவணைக்கணும், அதே நேரத்துல அவங்களுக்கு தப்பு செஞ்சா தண்டிக்கணும். இதுதான் உண்மையான அன்பு. கிருஷ்ணரை கூட பாத்தீங்களா, யசோதா என்ன செஞ்சாங்க, கிருஷ்ணர் தவறு செஞ்சா போய் அந்த உலக்கையில கட்டி போட்டாங்க இல்லையா, தண்டனைக்காக. நீ தப்பு செஞ்சுட்ட, இங்கே நெல்லு, உன் தப்ப நீ உணர்ற வரைக்கும் இங்கே நெல்லு என்று சொன்னாங்க இல்லையா? அப்ப இந்த அன்பு, உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நம்ம அன்பும் காட்ட வேண்டும், அரவணைக்க வேண்டும், அதே நேரத்துல தப்பு செஞ்சா தண்டிக்கவும் வேண்டும். தண்டிக்கணும் என்று சொன்னோன்னே அங்க குச்சியும் கூட எடுத்துக்கிட்டு அடிக்கிறது இல்ல, உதைக்கிறது இல்ல, ரொம்ப காயப்படுத்துற மாதிரி உடல் காயப்படுத்துற மாதிரி தண்டனை கொடுப்பதில்லை. அது கொடுமை. காயப்படுத்துற மாதிரி, வலி உருவாகுற மாதிரி, ஆசிரிக்கு போற மாதிரி, கை கால்லாம் வீங்கி அம்மானு கத்துற அளவுக்கு அது தண்டனை இல்லை, அது கொடுமை தான் சொல்லலாம். அப்ப தண்டனைனா என்ன? தண்டனைனா அவங்களோட தவறை அவர்கள் சரி பண்ணணும். அவர்கள், ஆமா நான் தவறு செஞ்சிருக்கேன், இந்த தவறுனாலதான் நான் இப்படி அனுபவம் செய்யறேன், இந்த தவறை நான் சரிப்படுத்திக்கலாம் என்று அவர்கள் நினைப்புக்கு வரணும். அதுக்குத்தான் தண்டனை. அது சில நேரம் நம்ம அந்த தண்டனை என்ன செய்யறோம், இப்ப ரொம்ப பெருசா கொண்டு போறோம், அடிக்கிறோம், உதைக்கிறோம், கொலை பண்றோம். தண்டனை என்ற பேருல நம்ம பெருசா கொடுக்கிறோம். இப்ப கடவுள் பாருங்க, கடவுளும் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு. ஆனா அவரோட அன்பு கூட அங்க தண்டனை இருக்கு. அதனாலதான் கருட புராணத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான கதையெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, எப்படி தண்டனை அனுபவம் செய்வார்கள் ஒரு நபர் தவறு செய்தால் என்று. அப்படின்னா அன்பு, உண்மையான அன்பு ஒரு நபரை தவறு செய்ய வைக்காது. ஒரு நபரை சத்திய வழியில கொண்டு போறதுதான் அன்பு. இப்ப ஒரு நபரை நான் இவங்களை நேசிக்கிறேன், அதனாலதான் இந்த தப்பு செஞ்சேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதனாலதான் இந்த தவறு செய்யறேன் அப்படின்னா அதுக்கு பேரு உண்மையான அன்பு இல்ல, அது வெளிப்புறமான
நம்ம மாத்தவங்க கிட்ட காட்டிக்கிறதுக்காக உள்ள அன்பு. முதல்ல பாட்டு மாதிரி, பக்கத்து வீட்டு அம்புச்சத்தை பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்காரர் இதெல்லாம் வாங்கி தந்தாரு பாருங்க, அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க மேல எவ்வளவு அன்பு இருக்கு, இந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு, நீங்க என் மேல அன்பே இல்லை, அதனாலதான் எனக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டீங்க. இதெல்லாம் வெளிப்புறமான அன்பு. உண்மையான அன்பு என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க நீங்க? உண்மையான அன்பை ஏத்துக்கொள்ளும். அது எப்படி சத்தியமான வழியில போய் ஒரு பொருளை பெற்றுக்கொள்வது, வாழ்க்கையை எப்படி சரிப்படுத்துவது. அன்பு ஒருத்தங்களை ஏழையா வச்சிருக்காது. நிச்சயமா அன்பு இருக்கிற இடத்துல அங்க எல்லாமே நன்றாக இருக்கும். அதனால்தான் அன்பே சிவம் என்று சொல்றோம். நமக்குள்ள உறவுல வரவங்க மரியாதைக்குரியவங்களா பழகுவோம், எல்லாத்துக்கும் மதிப்பு மரியாதை கொடுப்போம். இதுதான் உண்மையான அன்பு. அன்பு என்பது இந்த வாழ்க்கையின் சட்டம். இந்த உண்மையான சத்தியமான இந்த ஆன்மீக அன்பு நம் மூலமாகவே நம்ம வெறுப்பை எதிர்நோக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்திலே மிக பெரிய சக்தியே அன்பு தான். அதனாலதான் நம்மளுக்கு அன்பு வேணும்னால தானே இவ்வளவு உறவுகள், இத்தனை உறவுகள் நம்ம சுத்திலும் உருவாக்கி வச்சிருக்கோம். எதற்கு? அன்பு வேணும்ன்றதுக்கு தான். அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு இத்தனை பண்டிகை. அப்பதான் அந்த உறவு வளரும். பண்டிகைகள், உறவுகள் எல்லாமே எதுக்கு? அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு. நம்ம இதயம் காலியாம இல்லாம இருக்கிறதுக்கு. இல்லைன்னா இதயத்துல என்னமோ ஏதோ குறைஞ்ச மாதிரி காலியாக போர் அடிக்கும். ஐயோ வாழ்க்கையே வெறுமனே இருக்குதே, தனியாக இருக்கிறேன்னு இந்த மனசு ரொம்ப வலிச்சு அப்படி சுருங்கி போய் ஏங்கிக்கிட்டு இருக்கும் ஒரு துளி அன்புக்கு. அது அன்பு இல்லாட்டினா அப்படித்தான் நடக்கும். அப்ப உண்மையான அன்பு இருக்கும் போது அங்க ஏக்கம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க நம்ம மேல அன்பு செலுத்துறதுக்கு என்று. அப்ப இந்த அன்பு இருப்பது மூலமாகத்தான் நம்ம எல்லா ஆசையும் நம்மளால வெல்ல முடியும். அன்பு இருக்கிற இடத்துல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏதாவது செய்யும் போது என்ன சொல்லுவாங்க? செஞ்சா அன்போடு செய்யற வேலை திறந்து செய்ய, அதோட அன்போடு செய்யுங்க. லவ் யோர் ஜாப் சொல்லுவாங்க. எது செஞ்சாலும் நீங்க அன்போடு செய்யுங்க, அது அழகாக வரும், நன்றாக வரும் என்று சொல்லுவாங்க. அப்ப பாருங்க இந்த அன்புக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு. அன்புல அங்க சென்சிட்டிவிட்டி இருக்காது. இவங்க சொல்லிட்டாங்க என்னால உன்கிட்ட பேச மாட்டேன், போ கோச்சுக்கிறது எல்லாம் அன்பு இல்ல. அன்பு இருக்கிறதுல கோவம் வராது. அன்பு இருந்தா, அதாவது தொட்டா சிலிங்கியா ஆக மாட்டாங்க. இப்பெல்லாம் நீங்க எனக்கு அன்பு காட்டல, அதனால நான் கோச்சிக்கிறேன், பட்டார்னு கதவை தட்டிக்கிட்டு ரூம்ல போய் உட்காந்து அழுது, நீங்க நான் பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இவங்களுக்கு என் மேல அன்பே இல்ல, அவங்கள சரிப்படுத்துறதுக்கு இந்த தாய்மார்கள்லாம் அதுக்கு ஒரு பெரிய வேலை செய்யணும் இல்லைங்களா? அப்ப இப்படிலாம் அன்பு இல்ல. அன்பு இருக்கிற இடத்துலதான் நம்ம சுயமாற்றம் வரும். அப்ப அன்பு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாது. நீங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாது. இல்ல நீ எனக்காக இப்படித்தான் மாறி ஆகணும்னு அன்பு ஃபோர்ஸ் பண்ணாது. அன்பு ஒரு நபரை, இந்த நபரையும் உலகத்தையும் மேம்படுத்தும். அன்பு இருக்கிற இடத்துல பிரச்சனைகள்லாம் தீரும். உலக பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சுய பிரச்சனை எல்லாம் தீரும். நான் உங்கள்கிட்ட கேள்வியோட விட்டுட்டு போனேன். இந்த கேள்விக்கு பதில் நான் அப்புறம் சொல்றேன், ஒன்னும் யோசிச்சுக்கிட்டு இருங்க. அதுக்கு முன்ன இந்த அன்பை பத்தி சொல்லணும்னா, திருக்குறள்ல அன்பை பத்தி என்ன சொல்றாங்க என்று பார்ப்போம். கொஞ்ச நேரம் வாங்க. இன்னைக்கான குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் எண் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், இதயத்தில் அன்பில்லாதவர்கள் எல்லாம் தமக்கே என்று வாழ்கின்ற தனியுடைமைவாதிகள். அன்புடையவர்களோ தங்கள் உடலும் பிறர்க்கு தவ வாழ்வார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், அன்பு இல்லாதவங்க தன்னலமா வாழ்வாங்க, அன்பு இருக்கவங்க மனம் உடல் இரண்டையுமே மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி வாழ்வாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? அன்பு என்பது அது சுயநலமற்றது. சுயநலமாக இல்லாவிட்டால் தான் அந்த அன்பு மற்றவங்களுக்கு போய் அது அரவணைக்கும். மற்றவங்களால அந்த நல்ல எண்ணத்தை உருவாக்க முடியும். தனக்கும் மற்றவங்களுக்கும் நல்ல எண்ணத்தை உருவாக்கும். அவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அவங்க மேல நம்மளுக்கு உண்மையான நல்ல எண்ணம் உருவாகும். அப்ப இந்த அன்பு என்பது கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும்
அவர்கள் ஏற்றுக்கொள்வதே உண்மையான அன்பு. இந்த அன்புக்கு யாரோட ஒப்பிடுவாங்கன்னா, தாயை ஒப்பிடுவார்கள், கடவுளை ஒப்பிடுவார்கள். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் இவர்கள் தாயும் இறைவனும் பகவானும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்புள்ள தாய்மார்கள் கொஞ்சம் மாற்றம் இருந்த போதிலும் பொதுவாகவே தாய்மார்களுக்கு இந்த புகழ் உரியதா இருக்கும். ஏன்னா குழந்தைகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தன்னை மாத்தி கொண்டு அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செய்வார்கள். அதே மாதிரிதான் இறைவனும். அதுக்குத்தான் இந்த அன்புக்கு இந்த பூலோகத்திலேயே இந்த அன்பு தான் மிக பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். இந்த பூலோகத்துக்கே சக்தியை கொடுப்பதே இந்த அன்பு தான். அவ்வளவு பெரிய பலம் உள்ளது அன்பு. இந்த அன்புனால வெறுப்பை அன்பாக மாத்தலாம், பயத்தை தைரியமாக மாத்தலாம், இருளை வெளிச்சமாக மாத்தலாம். அப்ப இந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கும் போது நம்ம வாழ்க்கை சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த உண்மையான அன்பை இந்த உலகத்துல அனுபவம் செய்யறவங்க மிக சிலவர்களே. போலியான வெளிப்புறமான சுயநலமுள்ள அன்பை அனுபவம் செய்யறவங்க தான் எக்கச்சக்கமா இருக்காங்க. நிறைய பேர் மேக்சிமம் இருக்காங்க. இதுல சிலவர்களே நல்ல புரிந்து கொண்டு தன்னை பக்குவப்படுத்தி நல்லா சிந்திக்கிறவர்கள், உண்மையான அன்பை காட்டுறவர்கள் இந்த உலகத்தில் தாய்மார்கள், சில தாய்மார்கள் அப்புறம் மற்றவர்களும் இருக்காங்க. ஆனா அது தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா இறைவன் மட்டும் அங்கே நிரந்தரமாக இருப்பார். நம்மளுக்கு நிரந்தரமான அன்பு, நிரந்தரமான வழிகாட்டலை, நிரந்தரமான பாதுகாப்பு கூடையே நம்ம கிட்ட கொடுத்து கொண்டே இருப்பாரு. இறை அன்பு மட்டும் மாறாத அன்பு. மனிதர்கள் அன்பு அப்பப்ப மாறும், ஆனா இறை அன்பு மட்டும் மாறாத அன்பு இறை அன்பு தான். அப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, எப்படி இந்த அன்பு பாருங்க, நம்ம சொன்ன அன்புனால வெறுப்பை அன்பாக மாத்தலாம், பயத்தை தைரியமா மாத்தலாம், இருளை வெளிச்சமாக மாத்தலாம். இன்னும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல இல்லைங்களா? இன்னும் உங்க நினைப்புல இருக்க நான் என்ன கேள்வி கேட்டேன்னு? யாரை நேசிப்பது இந்த உலகத்தில்? ஞாபகம் இருக்குங்களா? அடுத்ததுக்கு நம்ம வரும்போது நம்ம அதுக்கு பதில் கொடுக்குறேன். இப்ப வாங்க இன்னொரு பாட்டை கேட்போம். பாட்டுக்கு பிறகு இன்னும் அன்பை எப்படி நம்மளை அன்பு மாற்றம் கொண்டு வரும் சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்படி அன்போட ப்ராசஸ் எப்படி வேலை செய்யும், இந்த அன்புனால எத்தனை பேர் மாறி இருக்காங்க, எப்படி மாறி இருக்காங்க, எப்படி இந்த மாற்றம் நம்ம கஷ்டப்பட்டு மாறணுமா, அது தானா மாறுமா, எந்த மாதிரி விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரோம் என்று அடுத்தது கேட்கலாம். இன்னும் நம்ம அன்பை பத்தி பேசி கொண்டு இருக்கோம். முதல்ல நான் கேட்ட மாதிரி நம்ம அன்பு யாரு மேல நம்ம அன்பை வைக்கிறது, முதல்ல அன்பு யார் மேல வைக்கிறது இந்த கேள்விக்கு உலகத்துல நம்ம அம்மா, அப்பா, டீச்சர், சத்குரு என்று நண்பர்கள், உறவினர்கள், நிறைய உறவுகள் இருக்கு. இந்த உறவுல நீங்க யார் மேல அதிகமான அன்பு வச்சிருக்கீங்க? யார் மேல அன்பு வச்சா மாற்றம் வரும்? நம்ம மேல பார்த்தோம் ஆரம்பத்துல உண்மையான அன்பும் மற்றும் சரீர வெளிப்புறமான அன்பு. இந்த யாரு மேல அன்பு வச்சா சரீர அன்பு நிறைய வரும், யார் மேல அன்பு வச்சா உண்மையான அன்பு வெளியே வரும். சரி, அன்பு முதல்ல யார் மேல வைக்கணும்னா நீங்க போய் சர்ச் பண்ணலாம். அன்பு நம்ம மேலதான் வைக்கணும். அதாவது தன் கருணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? தன் கருணை, தன்மேல் ஒருவர் அன்பு வைக்கணும். தன் மேல ஒருவருக்கு அன்பு இல்லைன்னா மத்தவங்க மேல வைக்கிற அன்பு எல்லாமே எதிர்பார்ப்போம். அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்மளுக்கு செய்வாங்க, இந்த எதிர்பார்க்கிற அன்பு தான் நிறையாக வரும். அப்ப அன்பு சுயத்தின் மேல வைக்கணும். நம்மள நேசிக்கணும். நம்மள நேசித்தா நம்ம சோகத்துல உழவ மாட்டோம். கஷ்டங்கள் வேதனையில போய் விழுந்து கஷ்டப்பட்டு மன உளைச்சல், மன அழுத்தம் என்ற பல பிரச்சனை, சோகம், துக்கம், வலி, வேதனையிலிருந்து வரமாட்டோம். ஏன்னா நம்ம எப்ப வலி வேதனை அனுபவிக்கிறோமோ அது நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறோம், வலி கொடுக்கிறோம். அப்ப எங்கெல்லாம் வலி வருதோ அங்க அன்பு இல்ல, தெரியுங்களா? அன்பு இருக்கிற இடத்துல அங்க வலியும் வேதனையும் இருக்காது. அன்பு ஒரு காந்தம் போல. அப்ப அன்பு எப்படி காட்டணும்னா நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை வேண்டும். அப்ப யார் ஒருவர் தன்னை நேசிக்கிறாரோ அவருக்கு அதிகமான அவருக்குள்ள எப்போதும் நல் எண்ணம் அவர் மேல இருக்கும். நல் உணர்வுகள்,
தூய்மையான உணர்வுகள், உயர்ந்த பார்வை, நல்ல சொற்கள், சுயமரியாதை தன்மையில் இருக்கும். தன்னை நொந்துக்க மாட்டாங்க. ஏன் தான் இவ்வளவு முட்டாளா இருக்கணும், எல்லாரும் என்னை முட்டாள்னு சொல்றாங்க, அதனால நானும் முட்டாள், யாருக்கே என்னை பிடிக்கல, அதனால எனக்கு என்னைய பிடிக்கல, எனக்கு என்னை மேல யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க, அதனால நான் சரியில்லை போல இருக்குன்னு, அதாவது தாழ்வு மனப்பான்மை. ஒருவருக்கு தாழ்வு மனப்பான்மை தன்னை வருத்தி கொள்ளும் போது தன்னை தனிமைப்படுத்துவார்கள். அப்ப அன்பு, அதாவது வெளிப்புறமான அன்பு தேடும் போது நம்ம சிறிதா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சின்னவங்களா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு யாருக்கும் நம்மள பிடிக்கல என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை, நம்மளுக்கு அதிர்ஷ்டசாலி இல்ல, நம்மளுக்கு அதிர்ஷ்ட கெட்டவர்கள் நம்மெல்லாம், இந்த மாதிரி ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, மன உளைச்சலுக்கு வந்துரும். அப்ப அன்பு இருக்கிறவர்கள் சுய நம்பிக்கை உள்ளவர்களாக வருவார்கள். எதா இருந்தாலும் சரி, சுயத்தின் அன்பு இருக்க வேண்டும். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அதை ஏத்துக்கொண்டோமா, நம்ம சுயத்தின் மரியாதையை நம்மளுக்கு சுயமரியாதை இருக்கணும். நம்மள நம்பணும். நம்ம நம்பும் போது ஏன்னா நம்பிக்கை என்பது கஷ்டமான ஒன்றை அது சுலபமாக ஆக்கி கொடுக்கும். அன்பு சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கும்னா, நம்பிக்கை கஷ்டமான ஒன்றை சுலபமாக ஆக்கி வைக்கும். அப்ப நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்மளால முடியும், நம்மளால செய்ய முடியும், நம்மளால சாதிக்க முடியும்னு தன் நம்பிக்கை இருக்கும் போது மற்றவர்களும் சேர்ந்து, பஞ்ச தத்துவங்கள், இறைவனும் சேர்ந்து அதுக்கு உதவி புரிவாங்க. இப்ப நம்மளே நம்ம மேல நம்பிக்கை வைக்கலன்னா, மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தனா, மத்தவங்க நம்மளுக்கு ஊக்குவிக்கணும், மத்தவங்க நம்மள கொஞ்சம் இழுத்து கையை கொடுத்து ஏத்தி விடணும் என்று எதிர்பார்க்கும் போது அது சுயமரியாதை இல்லை, அது வெளிப்புறமான அன்பு. ஆன்மீக அன்பு என்பது சுயத்தை நம்புவது. நம்மளால முடியும், நிச்சயமா நம்மளால முடியும். இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய இருக்கு தெரியுங்களா, ரொம்ப நிறைய இருக்கு இந்த உலகத்துல. எப்படி தன்மேல் நம்பிக்கை வைக்கும் போது எப்படி தான் முன்னேற முடியும். உதாரணத்துக்கு என்னோட கதையை எடுத்துக்கலாங்க. என்கிட்ட நிறைய பலவீனம் இருக்கு. சிறு வயசுல ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. மத்தவங்களாம் நம்மளை பத்தி ஒரு தாழ்வா பேசும் போது மனசு வலிக்கும் தெரியுங்களா. அது ஏன்னு தெரியல, ஒரு நாள் எனக்கு இந்த என்னை பத்தி தாழ்வா பேசும் போது எனக்கு பிடிக்காம போச்சு. ஒரு நாள் நான் சவால் எடுத்துக்கொண்டேன். இவங்க கிட்ட எல்லாம் நான் வாழ்ந்து காட்டுறேன், நான் எப்படிப்பட்டவன்னு இவங்களுக்கிட்ட நான் நிச்சயம் காட்டுவேன், என்னால முடியும்னு இவங்கள்ட்ட எல்லாம் நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி, அந்த 13 வயசா 14 வயசா இந்த வைராக்கியம் வந்துச்சு. அப்ப என்ன செஞ்சேன், நானு என்னை மாற்றிக்கொண்டேன். மத்தவங்க கிட்ட இருந்து நானு நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னோட சுபாவத்தை, அதாவது என்கிட்ட இருக்க அந்த புடிவாத குணங்கள், எதிர்த்து பேசுவது, அப்புறம் அலட்சிய போக்கு, மத்தவங்க மேல வெறுப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சேன். அப்ப இன்னொரு விஷயம், எப்ப இறைவனை நான் கண்டுபிடிச்சனோ என் வாழ்க்கையில, இறைவன் என்னை கண்டுபிடிச்சாரா, நான் இறைவனை கண்டுபிடிச்சேன்னு சொல்றதோட, எனக்கு எப்ப சுயமரியாதை என் மேல அதிகரித்து கொண்டே போதோ, இறைவன் என்னை கண்டுபிடித்தார். என்னால முடியும் என்று எனக்கு நம்பிக்கை வரும்போது அவரும் என்னோட சேர்ந்து என் கையை பிடித்து என்னை வளர்த்து கொண்டே போனாரு. அப்ப முடியாத ஒரு விஷயம், சில நேரம் சில விஷயங்கள் இந்த கிளாஸ் எல்லாம் வாரம் கொடுக்கணும் இல்லைங்களா. அப்ப இந்த கிளாஸ் எல்லாம் சில நேரம் சில வாக்கியங்கள் வாயில வராத வாக்கியங்கள்லாம் வர வைக்கணும் இல்லைங்களா. அப்ப சில நேரம் கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த கஷ்ட நேரத்துல நம்ம என்னை நம்பும் போது, இறைவனை நம்பும் போது, நம்ம யாரு, நம்ம மனிதர்களால முடியாதது எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பெண்ணாலே செய்ய முடியாது எதுவுமே இல்லை என்று சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வருது. ஆமாம், நானும் ஒரு பெண்ணு தானே, அப்ப என்னால முடியாதது ஒண்ணுமே இல்லையே. மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்காங்களே, அப்ப நம்மளால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லையே. அதோடு சேர்ந்து இறைவனும் நம்பிக்கை கொடுக்கின்றார். உன்கிட்ட இருக்கிறது அவ்வளவு குணங்கள், அவ்வளவு பண்புகள், அவ்வளவு சக்திகள் இருக்கு. நீ ஏன் உன்கிட்ட இருக்கிற சக்தியை பயன்படுத்த மாட்ற? அதுக்கு பதிலா உன்கிட்ட இருக்கிற பலவீனத்தை நினைச்சு நொந்து நூலா போய்கிட்டு இருக்க. நம்ம கிட்ட இருக்கிற பலவீனத்தை, ஏன் உன்கிட்ட இருக்கிற பலவீனத்தை உன்னால பார்க்க முடியல? நான் தான் அன்றாட சொல்றேனே, உன்கிட்ட இவ்வளவு நல்குணங்கள் இருக்குன்னு. ஏன்னா பிரம்மகுமாரியில அன்றாடம் பாடங்கள் நடக்கும். காலையில
இறைவாக்கியம் முரளி என்று சொல்லி இறைவாக்கியம் அன்றாடம் படிப்பாங்க. ஒரு நாள் தவறாம அன்றாடம் காலையிலயும் மாலையிலயும் படிப்பாங்க. இந்த இறைவாக்கியம் அன்றாடம் கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ள உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. முன்னெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் அழுவனா, இப்பெல்லாம் அழுவுறதுக்கு ரொம்ப குறைவு. ஏன் அழுவணும்? ஏன்னா அழுதா பலவீனமா ஆயிடுவோம். அழுவாம இருக்கணும். என்ன நடந்தாலும் ஆடாமல் அசையாமல் அழுவாம இருக்கணும். அதுதான் சுயமரியாதை. தொட்டதுக்கெல்லாம் தொட்டாசிலிங்க மாதிரி அழுவுறது, கோச்சுக்கிறது, இதெல்லாம் இறைவன் உதவினால நிறைய விஷயங்களை விடும்போது என் சுயமரியாதை அதிகரிக்க அதிகரிக்க என்னை நான் நேசிக்கும் போது நான் இந்த உலகத்தை சுலபமாக எல்லா பிரச்சனையும் நான் எதிர்நோக்க முடிகிறது. மன உளைச்சல், சுயத்தின் அன்பு இருப்பதனால என்கிட்ட மன உளைச்சல் வர்ற மாதிரி இருந்தாலும், ஏன்னா பல விஷயத்துல மன உளைச்சல் வரும் இல்லையா? எப்ப மன உளைச்சல் வரும்னா, அன்பு இல்லாத போது மன உளைச்சல் வரும். ஏன்டா இப்படி ஆச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு, புலம்பல். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, ஏன் என்னை எப்படி நடத்துறாங்க, எனக்கு விடுவு காலமே இருக்காதா என்று புலம்பல். இந்த புலம்பல் நம்மள எங்கேயும் கொண்டு போவாது. அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம சுயமரியாதையில் நம்ம வாழ கத்துக்கணும். நம்ம யாரு? நம்ம எல்லாம் மனிதர்கள், 6 அறிவு படித்த மனிதர்கள். அதுவும் இறைவன்கிட்ட வந்த பிறகு இறைவன் சொல்றாரு, நீங்கெல்லாம் ஆத்மான, நீங்கள் எல்லாம் என்னோட குழந்தைகள். எப்படி நான் அதாவது இறைவன் பரமாத்மா, பரம தந்தை, சதா சிவமாயமாக இருப்பவர். அவர் எப்படி அன்பின் சொரூபமோ, எப்படி அவர் சக்தியின் சொரூபமோ, பேரானந்தத்தின் சொரூபம், தெய்வீக புத்தியை அருள்பவர், தெய்வீக பார்வையை அருள்பவர். அப்படி இந்த மாதிரி அவர்கிட்ட பல குணங்கள் இருக்கு. இந்த குணங்களை நான் நினைத்து பார்க்கும் போது அவர்கிட்ட என்னென்னலாம் குணம் இருக்கோ அந்த குணங்களும் என்கிட்ட இருக்கு. இறைவன் அன்பின் சுரூபம்னா அவர் நல்ல எண்ணத்தை மட்டும் கொடுப்பவர், நல்லதை மட்டும் செய்பவர் இறைவன். அப்ப அந்த நல்லதை மட்டும் செய்யற இறைவனை நானு அவரும் ஒரு புள்ளி வடிவத்தில், அதாவது சதா சிவம், ஒளிமயமானவர், ஜோதி வடிவமானவர், ஒரு புள்ளி வடிவத்தில் இருப்பவர். அதே போலத்தான் ஆத்மான நம்மளும் ஒளி வடிவமானவர்கள், ஒரு ஜோதி சுரூபம். அந்த ஜோதி சுரூபம் நம்ம ஒரு புள்ளி, ஒரு ஜோதி சுரூபம், இறைவனும் ஒரு புள்ளி, ஒரு ஜோதி சுரூபம் என்று நினைவு செய்யும் பொழுது நம்ம தொலைச்ச நம்ம குணங்கள், பண்புகள், சக்திகள் மறுபடியும் நம்ம கிட்ட வருது. அப்ப இறைவனை நம்ம நினைக்க நினைக்க நமக்குள்ள சுயமரியாதை, அதாவது நான் தான் அன்பானவன், நான் சக்திசாலி, ஆத்மாகிய நான் அன்பின் சுரூபம், நல்லெண்ணங்கள் மட்டுமே கொண்டவன் நான் அமைதியின் சுரூபம். எது நடந்தாலும் அன்பின் அடிப்படையில அனைத்துமே அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளுவேன். நான் சக்தியின் சுரூபம். இங்க இருக்கிற அனைவரும் என் சகோதரர்கள் என்று நானு எனக்குள்ள மறுபடியும் சொல்லும் போது, எனக்குள்ள அதாவது என் சுயமரியாதையை நான் மறுபடியும் நினைவூட்டு கொள்ளும் போது, நான் யாரு? நான் ஒரு புள்ளி வடிவமான ஆத்மா. இந்த உடல் தற்காலிகமானது. நான் அமைதியின் சுரூபம், நான் அன்பின் சுரூபம், நான் சக்தியின் சுரூபம், நான் தைரியத்தின் சுரூபம் என்று நான் நல்ல எண்ணங்களை என்னை பார்த்து நினைக்க. ஏன்னா ஒரு பயிற்சியை நம்ம எவ்வளவு தூரம் மறுபடியும் செய்யறோமோ அந்த பயிற்சி நம்மளா ஆகுறோம். அப்ப நல்ல எண்ணத்தை, நல் குணத்தை, நல் பார்வைய, ஆத்ம உணர்வு பார்வைய மறுபடியும் நான் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும்போது என் சுயமரியாதை ஏறும் போது எனக்குள்ள நல்ல எண்ணம் வரும், தூய உணர்வு வரும், தூய பார்வை வரும். அப்ப மத்தவங்களை நான் குறை கூற மாட்டேன். மத்தவங்களை நான் குறை கூறலன்னா மத்தவங்க குறைய பார்க்கல, என் குறைய பார்க்கல, அப்ப என் மனசு வலிக்காது. நம்ம நினைக்கிறோம் மத்தவங்களை குறைய பாக்குறோம், மத்தவங்க குறைய பேசுறோம், இதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது என்பது இல்ல. அப்படி இல்லவே இல்ல. நீங்க மத்தவங்க குறைய பார்க்கும் போது மொத்த வலி யாருக்கு தான் வருது? எனக்கு தான் வருது. ஒருத்தவங்களை நீங்க தவறா பேசும் போது அந்த வலி யாருக்கு வருது? இப்ப ஒருத்தவங்களை பார்த்து இவங்க ஏன் இப்படிப்பட்டவங்கன்னு முகத்தெல்லாம் பாருங்களா, அந்த
இந்த நர்வ்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், ஒரு இறுக்கமாகும் அந்த நமக்குள்ள ஒரு நம்மளோட நர்வ் சிஸ்டம்லாம். அப்ப அந்த டென்ஷன் எங்க வருது? நம்ம உடலுக்கும் இந்த நம்ம வசிக்கின்ற அந்த உடலுக்கு வருது. அப்ப வலி வேதனை நான் தான் அனுபவம் செய்யறேன். அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்குற நபருக்கு போய் வேலை செய்யும். அப்ப அந்த வலியும் வேதனையும் அடிக்கடி இவங்க நல்லவங்க இல்ல, இவங்க கெட்டவங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, மத்தவங்களே பார்க்க 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 என்னோட உடல் சம்பந்தப்பட்ட புலன்கள் என்னாகும்? வலியும் வேதனையும் அடிக்கடி தினைக்கும் ஒரு 8 ஹவராச்சும் வேலை செஞ்சா 8 ஹவரு, இல்ல வேலை செய்யலைன்னா வீட்டுல இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க முன்ன வீட்டுக்காரங்க உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தா அந்த 8 ஹவருக்கு நம்ம புலன்களுக்கு, நம்ம மனம், புத்தி, நம்ம உணர்வுக்கு எல்லாத்துக்கும் நெகட்டிவான எதிர்மறையான சக்தி கொடுத்துக்கிட்டே இருந்தா இந்த புலன் என்னாகும்? இந்த புலனும் பலவீனமா தானே போகும். வலியும் வேதனையும் மிஞ்சுமா? நோய் வருமா? கர்ம தத்துவம் என்ன சொல்லுது? நீங்க எதை கொடுக்கிறீர்களோ அதுதானே வரும். அப்ப ஒருவரை பார்த்து நீங்க கெட்டவங்கன்னு சொன்னா அப்ப என்னைய பார்த்து நான் கெட்டவன் சொல்ற மாதிரி தானே. அப்ப இந்த கர்ம தத்துவம் என்ன சொல்லுது? நீங்க கொடுப்பது தான் திருப்பி வருது. நீங்க ஒரு தாளை பார்த்து கெட்டவன் சொன்னா நீங்க போய் கொகையில போய் கத்துங்க, ஓய்னு கத்துங்களா, அது ஓய்னு கத்தும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு கத்துங்களேன், அதுவும் என்ன செய்யும்? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதுவும் சத்தம் நம்ம திரும்பி வரும். இதே மாதிரிதான் கர்ம தத்துவம். நீங்க ஒரு அவரை பார்த்து நீங்க நல்லவர்கள் 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 என்று சொல்லும் போது அந்த பிரதிபலன் மறுபடியும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக அடையும். அப்ப அன்பு என்பது ஒரு ஆளை கட்டுப்படுத்துறது இல்ல, ஒரு ஆளை அதிகாரம் பண்றது இல்ல. நம்ம அதிகாரத்தின் கீழே தான் ஒருத்தவங்க இருக்கணும் என்று அவர்களை ஆக்கிரமிக்கதும் இல்லை. அன்பு என்றால் நம்மளுக்கும் மற்றவர்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு அவளை மதிப்பளிப்பது. அன்பு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. எங்கே அன்பு இருக்கோ அங்கே எல்லாமே இருக்கும். அன்புல கிடைக்கிற நன்மைகளை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அன்பு நம்மளுக்கு நம்ம மேல நம்மளுக்கு அன்பு இருந்துச்சுன்னா நம்ம தானாகவே மத்தவங்களோட அன்பு நம்ம பக்கம் ஈர்க்கப்படும். ஏன்னா அன்பு என்பது ஒரு காந்தம். நம்ம அன்பு மத்தவங்கள்ட்ட கொடுக்கும் போது நம்ம மனது ரொம்ப ஓய்வாக லேசாக இருக்கும். மனம் ஒருநிலைப்படுத்தின மாதிரி இருக்கும். அது அலைப்பாயாது மனசு. அன்பு நம்ம மேல வைக்காத போதுதான் மனம் அலைப்பாகிறது. இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, இவர்கள் கொடுப்பார்களா, அவர்கள் கொடுப்பாரா என்று பல இடத்துக்கு போயிரும். இந்த மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம நிறைய இடத்துல அலைஞ்சி திரிஞ்சு தேடிக்கொண்டே இருக்கும். ஆனா அன்பு நமக்குள்ள இருக்கும் போது நமக்குள்ள திருப்தி வரும். திருப்தியா இருக்கும் போது, அதாவது போதம் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னுவாங்க. அப்ப போதும் என்ற நினைப்பு வரும். போதும்னா நம்ம முயற்சி செய்ய மாட்டோம்னு இல்ல, ஆனா நம்ம வாழ்க்கையில எல்லாம் நிரம்பி இருக்கு என்ற ஒரு திருப்தி வரும். திருப்தி வரும்போது மன நிறைவு வரும். மன நிறைவு வரும்போது நம்மளுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், உடல் ஆரோக்கியம் வரும், மன ஆரோக்கியம் வரும். வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்லலாம். பல புதிய கருத்துகள் வரும். எப்படி நம்மளும் முன்னேறலாம், மத்தவங்களையும் எப்படி முன்னேற வைக்கலாம் என்ற பல நல்ல நல்ல உணர்வுகள் நம்ம வரும். யாராச்சும் அப்படி நம்மள தவறாக பேசிட்டாங்களோ இல்ல நம்மள அவமானப்படுத்தினாங்களோ அது பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியும் போது யார் ஒருவர் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும், அவர்களோட சுய பலத்தை பத்தியும் தெரியும், சுயத்தோட பலவீன பத்தியும் தெரியும். சுயத்தின் பலத்தை பத்தி தெரியும் போது சுயத்தின் பலவீனத்தை நம்ம சுலபமாக எதிர்நோக்கி முடிச்சிடலாம். அதற்குத்தான் சுயத்தின் மேல அனுபவிக்கணும். மத்தவங்க மேல எல்லாம் அப்புறம் அனுபவிக்கலாம். அப்பனா மத்தவங்க மேல அனுபவிக்க கூடாதான்றீங்களா? வைக்கலாம். அது அடுத்தது நம்ம பேசலாம். ஆனா சுயத்தின் அன்புல சுயத்தை காப்பாத்தணும் தெரியுங்களா? அப்பதான் எல்லாத்துக்கும் நம்ம நன்மை செய்ய முடியும், எல்லாத்தையும் காப்பாத்த முடியும். சுயத்தை காப்பாத்தலன்னா எப்படி மத்தவங்கள காப்பாத்துறது? அப்ப அது ஆரோக்கியம் தரும், செல்வத்தை கொண்டு வரும், எல்லாம் செழிப்பும். அதாவது செழிப்பு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்கன்னுவாங்க இல்லையா? அதனால நம்ம சுயத்தை நேசித்தால்தான் நம்ம இந்த மாதிரி எல்லா செல்வமும் நம்மளுக்கு வரும். ஏன்னா சுய அன்பு அவ்வளவு ஒரு அற்புதமான வருமானம்,
அற்புதமான ஒரு சக்தி. நம்மள குணப்படுத்தும். நம்ம நோய் வந்தா கூட அந்த நோயில இருந்து கூட நம்மளே குணப்படுத்திக்க முடியும். ஏன்னா நோய் வரப்ப நோய் வந்துருச்சேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். சுயத்து மேல் அன்பு வச்சிருக்கவங்க ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நோய் என்பது ஒரு 10% தான். ஆனா அந்த நோயை 100% ஆக்கி அதை பெருசா ஆக்கி தளர்ந்து மன உளைச்சலுக்கு அந்த சீக்கு நோய் என்று சொல்லி 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 அந்த நோயை பெருசாக்குறதே இந்த மனம்தான். ஏன்னா பயம் வந்துருது. அன்பு இருக்கும் போது பயம் இருக்காது. அந்த அன்பு, அதான் சொன்னேன், அன்பு என்பது ஒரு மேஜிக். அது நம்மள குணப்படுத்தும், அது நம்மள மேன்மையாக்கும். அதனாலதான் அன்பே சிவம் என்று சொல்றாங்க. இறைவன் நம்மள இறை அன்பு நம்மள நல்லவங்களா மட்டும்தான் பார்க்கும். எப்போதுமே நல்லவங்களா மட்டும்தான் பார்க்கும் இறை அன்பு. அதேனால நம்மளும் நம்மள நல்லவங்களா மட்டும்தான் பார்க்கணும். நம்ம கெட்டவங்க இல்லைங்களா? நம்ம எல்லாம் வரும்போது இறைவன்கிட்ட இருந்து வரும்போது, நம்ம ஆத்மா இறைவன்கிட்ட இருந்து இந்த உடல்ல வரும்போது நம்ம எல்லாம் அழகாக தூய்மையாக இறைவன் போல அன்பின் சுரூபமாக இருந்தோம், சத்தியத்தின் சுரூபமாக இருந்தோம். அன்பின் சுரூபமாக இருக்கும் போது அங்க சத்தியத்தின் சுரூபமாக இருப்போம், உண்மையின் சுரூபமாக இருப்போம், சக்தியின் சுரூபமாக இருப்போம். அப்ப பாருங்க எவ்வளவு நமக்குள்ள சக்தி வருது, குணங்கள் வருது. நம்ம இறைவனை நினைவு செய்யும் போது, நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும் போது நமக்குள்ள எவ்வளவு சக்திகள் வருது, எவ்வளவு நன்மைகள் வருது. நம்மளும் உயர்வோம், மற்றவர்களும் உயர்வார். அப்ப முதல்ல யாராச்சும் நம்மளை யாரையும் தாக்க முடியாது, யாரையுமே உழவு வைக்க முடியாது. அதனாலதான் ஹெர்குலிஸ்னு ஒரு கதை இருக்கு. ஹெர்குலிஸ்க்கு பிறக்கும் போதே முடியல பலம் இருக்குமா. அவர் எவ்வளவுப்பட்ட பலம் வேணாலும் தூக்கிடுவாராம். ஒரு நாள் அவருக்கு ஹெர்குலிஸ்க்கு முடியல தான் பலம் இருக்குன்னு சொல்லி முடிய ஷேப் பண்ணிடுவாங்க. ரொம்ப நாளா வயசாகிற வரைக்கும் முடிய மட்டும் மொட்டையாவே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட யானை பலம் இருக்கான். அவர் வயசான பிறகு அவருக்கு முடியெல்லாம் வளர்த்துருச்சு. ஒரு வயசான பிறகு உடம்புலாம் தளர்ந்த பிறகு முடி வளர ஆரம்பிச்சிருச்சா. அவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அவருக்கு தான் வயசாச்சு, இனிமேல எங்க தூக்க போறாரு என்று அலட்சிய போக்குல இருக்கும் போது, அந்த வயசான காலத்துல கூட தன்னம்பிக்கைன்னு இருக்குல்ல, அந்த வயசான காலத்துல தன்னை ரொம்ப நாளா அடிமையா வச்சவங்கள, ஏன்னா அவருக்கு முடியல தானே பலமே இருக்குது, அவருக்கு தெரியும் இல்லையா. அப்ப அவர்கிட்ட இருக்கிற அந்த கெட்டவங்க எல்லாத்தையும் அவரால் அழிக்க முடிஞ்சிச்சு. அப்ப பாருங்க, தன்னம்பிக்கை எத்தனை வயசு வேணாலும் வரலாம். தன்னம்பிக்கை இருக்கும் போது நம்ம முன்னேறலாம். நம்ம தன்னம்பிக்கை நம்மள வாழ வைக்கும். அதற்கு சுயத்தின் அன்பு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன்னும் அன்பை பத்தி நிறைய உதாரணங்கள் இருக்கு, நம்ம கேட்கலாம். சரிங்களா? நிறைய விஷயம் இருக்கு அன்பை பத்தி பேசுறதுக்கு. இந்த அன்பை எப்படி பயிற்சி செய்வது, இறை அன்பை எப்படி அனுபவம் செய்வது, இந்த அன்பு மூலமாக யார் எப்படியெல்லாம் பலவர்களும் நன்மை பெற்றார்கள், சுய மாற்றம் எப்படி கொண்டு வருது இந்த அன்பு உள்ளுக்கு நம்மளை எப்படியெல்லாம் ஆக்கப்பூர்வமான வழிக்கு கொண்டு போகும். உண்மையான அன்புக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அப்ப இந்த உண்மையான அன்பு நம்மள உயரத்துக்கு கொண்டு போகும், போலியான அன்பு நம்மள கீழே தள்ளும். அப்ப இந்த அன்பை பத்தி, போலியான அன்பு, உண்மையான அன்பு, போலியான அன்பு நம்ம எப்படி கீழே கொண்டு வர்றது, ஏன் இந்த உலகம் இந்த போலியான அன்பு, இந்த தற்காலிகம், இந்த ஆர்டிபிஷியல் சொல்லுவாங்க, அதாவது செயற்கையான அன்பு, இத பின்னால எல்லாரும் போகும்போது எல்லாரும் என்ன ஆகுறாங்க இந்த காலகட்டத்துல. அப்புறம் உண்மையான அன்பு எங்க தேடலாம், அது நம்மள எப்படியெல்லாம் நம்மள வளர வச்சு நம்ம எப்படி ஆரோக்கியமா வாழலாம் என்று 2வது பாட்டுல அடுத்த வாரம் கேட்கலாம். இந்த வாரம் இதோட நான் உங்ககிட்ட விடை பெற்றுக் கொள்கிறேன். அடுத்த வாரம் மறுபடியும் இந்த அன்பு தலைப்புல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது அமுதமலை, ஆனந்தத்தின் அலை. இது உங்களுக்கான நேரம் என்ற நிகழ்ச்சியில் இன்றே ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்புல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் மறுபடியும் இந்த அன்பு தொடர்பு இருக்கு. அடுத்த வாரம் 2வது பாட்டை கேளுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்வது மலேசியால இருந்து ஜோதி நாராயணன்.